ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நக்ஷத்தோட பர்த்டே டெக்கரேஷன் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ நக்ஷத்தோட பர்த்டே டெக்கரேஷனுக்கு வந்து அன்றைக்கி புயலாக இருந்ததுனால ஒரு கேக் வாங்கி வந்து அப்பா அம்மா அண்ட் நக்ஷத்தோடு வந்து சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டின்னர் மாதிரி வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளேமபிள் பார்க் மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஒரு நாளில். ஸோ நக்ஷத்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சாந்துக்கு வந்து அழகாக க்யூட்டாக வந்து ஃப்ராக் போடலான்னா உங்களுக்கு தான் தெரியுமே நாட்டி சாந்தோட லீலைகளை பற்றி. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ஃப்ராக் வேண்டாம் கழட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். சரி ஷார்ட்ஸ் போட்டாச்சு. அண்ட் 2 பேருக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பிடிக்கும் அண்ட் எனக்குமே பிளாக் ஃபாரஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த டெக்கரேஷனில் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து கிட்ஸ் ஸ்கூட்டர் வந்து நக்ஷ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. நக்ஷ் இந்த வாட்டி நல்ல மார்க்ஸும் கூட ஸ்கோர் பண்ணியிருந்தான். ஸோ என்கரேஜிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஸ்கூட்டர் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஐயா ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நக்ஷ் ஹாப்பி ஆனதை விட சாந்து தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அதை வந்து அப்பயே வந்து அன்ராப் பண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் அன்ராப் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த உடனே நக்ஷு ஓட்டுறானோ இல்லையோ சாந்து வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தா. ஆக்சுவலி அந்த கிட்ஸ் ஸ்கூட்டர் வந்து அபவ் 6 இயர்ஸ் தான் வந்து ஓட்டி விளாட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அட்ஜஸ்டபிள்ன்றதுனால சாந்து ஹைட்டுக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ சாந்து ஓட்டும் போதில் அவள் ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. நக்ஷ் ஓட்டும் போது நக்ஷ் ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. நக்ஷை விட எனக்கு தெரிஞ்சு சாந்து தான் வந்து பயங்கரமாக வந்து ஓட்டி 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 செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதோட விஷுவல்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அன்ராப் பண்ணுற விஷுவல்ஸை ரொம்ப என்ன சொல்கிறது வேஸ்ட் பண்ணாமல் லைக் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் வந்து அவன் ரொம்ப விரும்புவான். லைக் ரொம்ப டிமாண்டும் பண்ண மாட்டான். நக்ஷ் வந்து எப்படின்னா அடம் பிடிக்க மாட்டான். ஒரு வாட்டி சொன்னால் எடுத்துக்குவோம். சாந்து தான் பயங்கரமாக அடம் பிடிக்கிற கேரக்டர். ஸோ குட்டி ஒன்று தான் ஆசைப்பட்டு கேட்டான். அதுவும் நான் வாங்கி தரேன்னு சொன்னப்போ வந்துட்டு எப்போன்ற மாதிரி இல்லாமல் வாங்கி கொடுக்குறப்போ வாங்கிக்கலான்ற மாதிரி இருந்தான். ஸோ அவன் எதுவாக இருந்தாலும் உரிமையாக வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பான். ஸோ அம்மா வந்துட்டு இது வாங்கி தரேன் நீ நல்ல மார்க்ஸ் எடுத்தானோடனே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி நக்ஷ் சாந்து எல்லோரும் ஹாப்பி. நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.